Hello students, ஒரு most important 4.11 example problem நம்ம பார்க்க போகிறோம். Important 2 mark and 3 mark சீரீஸில் இப்போ நம்ம இருக்கோம். இந்த ப்ராப்ளம்லாம் வந்து எவ்வளோ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் இப்போ ஒரு 10 எக்ஸாம் நம்ம எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ரஃபாக சொல்கிறோம், அதில் ஒரு 6 எக்ஸாம் கிட்ட இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் தான் இது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ ஏர் கோர் சாலினாய்டு. இப்போ ஒரு சாலினாய்டு இருக்கு, அந்த சாலினாய்டோ கோரும் ஏர் மீடியமும் இருக்கும்போது அதனுடைய வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா, செல்ஃப் இண்டக்டன்ஸ் வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4.8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 4.8 மில்லி ஹென்றி. நல்லா கேட்டுக்கோங்க, மில்லி ஹென்றி. மில்லி அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் 10 பவர் என்னன்னு அர்த்தம், -3 அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ இதுதான் நம்ம மில்லி அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல். அப்படின்னா என்னன்னா, இது ரொம்ப கம்மியான வேல்யூவா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த கோரை என்ன பண்றாங்கன்னா, ஒரு அயனை வச்சு என்ன பண்றாங்க, அயன் மெட்டீரியல் வச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த கோரை ரீப்ளேஸ் பண்றாங்க. அப்ப இந்த கோரை ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஒரு எல்லோ கலர்ல ஒரு கோர் வைக்கிறேன், சும்மா ஒரு புரிதலுக்காக. சரியா? அப்படி அந்த கோரை வச்சதுக்கு அப்புறமா இந்த இண்டக்டன்ஸோடைய வேல்யூ எவ்வளோ மாறுது அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா? எல்லோல எழுதினா தெரியுதான்னு தெரியல, நான் ரெட்டுக்கு மாறுறேன். சரியா? அப்ப இந்த வேல்யூ எவ்வளோ மாறுது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. எவ்வளோ மாறுதுன்னா 1.8. நல்லா கேட்டுக்கோங்க, 1.8 ஹென்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வேல்யூ when compared to this value. ஏன்னா இது 10 பவர் -3 இல்ல, இது 1.8 ஹென்றினே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் அவுட் த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஆஃப் த அயன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எழுதிடலாமா? எல் ஏர். கரெக்டா? செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஏர் கோர் மீடியம்ல என்ன ஃபார்முலா நம்ம எழுதிருக்கோம், μ0. கரெக்டா? n ஸ்கொயர் ஏஎல். கரெக்டா? அதனுடைய வேல்யூ தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 4.8. கரெக்டா? 4.8 இன்டூ 10 to the power of -3 ஹென்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்போ இதே அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கரெக்டா செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் தி அயன் கோரா இருக்கும்போது வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, μ0 μrன்னு வரும். கரெக்டா? μ0 μr n ஸ்கொயர் ஏஎல். அதனுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, 1.8 ஹென்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி தானே கேட்குறாங்க நம்ம கிட்ட, ஆஃப் தி அயன் தானே கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இப்போ இதை எப்படி நம்ம எழுதலாம்னா, இங்கே பாருங்க, இந்த μ0 n ஸ்கொயரு ஏஎல் இதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? இப்போ இதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்டன்ஸ் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த அயன் இஸ் ஈக்குவல் டு μr. கரெக்டா? μr இன்டூ இந்த μ0 n ஸ்கொயர் ஏஎலுக்கு பதிலாக என்ன எழுதலாம், இன்டூ என்னன்னு எழுதலாம், செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் தி ஏர் மீடியம் எழுதலாமா? எஸ். அப்போ நம்மளுக்கு வேண்டியது என்னது, வெறும் μr தான் நமக்கு வேணும். அப்போ μr மட்டும் நமக்கு வேணும்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் தி அயன் கோர் கரெக்டா டிவைடட் பை செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் தி ஏர் கோர் மீடியம் அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ இதுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? செல்ஃப் இண்டக்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ வந்துச்சு நம்மளுக்கு, அயனுக்கு 1.8 ஹென்றி. 1.8 ஹென்றி போட்டாச்சா? எஸ். டிவைடட் பை ஏர் வேல்யூ எவ்வளோ வந்துச்சு நம்மளுக்கு, 4.8 இன்டூ 10 to the power of -3. கரெக்டா? 10 to the power of -3 என்ன ஒரு யூனிட், ஹென்றி அப்படின்னு வரும். அப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது இந்த μr வேல்யூ என்னது, இந்த μr வேல்யூ நம்மளுக்கு என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, μr is equal to 1.80 4.80 நம்ம டிவைட் பண்ணோம்னா
we will get 0.375. சரியா? 0.375. and this 10 power minus 3 நம்மளுக்கு மேல போச்சுன்னா into 10 to the power of plus 3 அப்படின்னு கிடைக்கும். 10 to the power of plus 3. இந்த ஹென்ரியும் இந்த ஹென்ரி யூனிட் நம்மளுக்கு கேன்சல் அவுட் ஆயிடும். அப்ப இது இன்னும் நம்ம ஃபர்தரா சால்வ் பண்ணும்போது we will get mu r is equal to 3 டெசிமல் நவுத்தினா இந்த 3 டெசிமல் கம்மி ஆயிடுமா? அப்ப நம்மளுடைய ஆன்சர் என்னன்னு வரும்? வெறும் 375 வரும். சரியா? ஸோ ஒரு ரொம்ப 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 சிம்பிள் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எனக்கு தெரிஞ்சு வால்யூம் 1ல ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் எடுத்தோம்னா கூட ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி பொறுமையாக உட்காந்து ரீவைண்ட் பண்ணி நோட் வச்சு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ஏன்னா நம்ம இவ்வளோ வாட்டி சொல்கிறோம்னா அப்போ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். Highly important. Okay, so thank you so much. Practice more.